ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெய்கண்ணா. இன்னைக்கு ஒரு தலைவரின் பிறந்த நாள். சரி, நம்மளும் ஒரு விஷ் பண்ணுவோம். ஒரு தலைவர் இல்லை, மாபெரும் தலைவரின் பிறந்த நாள். நாமளும் விஷ் பண்றதை விட அவர் லைஃப்ல இருந்து ஒரு மோட்டிவேஷனில் எடுத்துக்கணுன்றது தான் என்னுடைய தாட். யாருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் சாருக்கு பிறந்த நாள். நம்ம ஜெய்கண்ணா ஃபேமிலி சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் முதல்வரே. என்னக்கா நான் மோட்டிவேஷனெல்லாம் சொல்றேன், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நம்மளால முடியாது, உனக்கு கிரகம் சரியில்லை, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ ஒரு வேஸ்ட், நீ எல்லாம் அதுக்கு எவ்வளோ கலாய்ச்சாலும் சரி நான் செய்கிறேன், என்னால் முடியும், என்னால் முடியலன்னா எவனாலே முடியாது அப்படின்னு செஞ்சு போய்கிட்டே இருக்கணும். அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டாலின் நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்டாலினோட 12 கட்டத்தை ஜாதகத்துல 12 கட்டத்தை அலசி ஆராய்ச்சி, ஸ்டாலினுக்கு முதல்வராக யோகமே இல்லை, அவருக்கு முதல்வர் ஆகிற ராசியே இல்லை, ராசி இல்லாதவர், கட்சியுடைய தலைவரே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணாங்க. 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படியே தலைவன் பயங்கரமா சிஎம் ஆனாரு. 14 வயசுல அவருடைய இளைஞர் திமுகன்னு சொல்லிட்டு கோபாலபுரத்திலே அவர் தொடங்கினாரு. அது தொடங்கி அதுக்கப்புறம் இளைஞர் அணிக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வந்தாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நம்ம ஸ்டாலின் சார் தான். மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் நம்ம ஸ்டாலின் சார். அதுக்கு அடுத்தது எதிர்கட்சி தலைவர், அதுக்கடுத்து முதல்வர், இன்னைக்கு நம்ம முதல்வர். பாருங்க, ஸ்டெப்பா தான் மேல வந்திருக்காரு தவிர அப்படியே கலைஞரோட பையன்றதால அப்படியே இங்க இருந்து கீழே இருந்து அப்படியே மேல வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போட்டு வந்தெல்லாம் யாருமே வைக்கல. படிப்படியா ஏறி. கலைஞருக்கு ராசி இல்லை, கட்டம் இது ஸ்டாலினுக்கு ராசி இல்லை, கட்டம் சரியில்லை அப்படியெல்லாம் சொன்னவங்க ஸ்டாலின் இஸ் மோர் தென் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்ல வச்சாரு நம்ம தளபதி ஸ்டாலின். மே மாதம் 7ஆம் தேதிக்கு அவர் சைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அப்படியே ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே ஒரு 7 கையெழுத்து போட்டார். கொரோனா பீரியட், கொரோனா 2வது வேவ் உச்சத்தில் இருக்கும்போது முதல்வர் ஆனார். சாதாரண டைம்ல அது போலலாம் வரல. அப்படியே நல்லா அந்த நல்ல ஜாலி டைம்ல நல்லா அந்த ஜாலியான, அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, நல்ல ஒரு மூட்ல எல்லாம் வரல. கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது இதுதான் உனக்கு அப்படியே கடன் தொல்லையெல்லாம் அதிகமா இருந்தது. அந்த மாதிரி நேரத்துல வந்தாரு. வந்த உடனே மகளிருக்கு இலவச பேருந்து, நிறைய பேருக்கு அப்படி இலவச பேருந்து மகளிருக்கு. அது நீங்களே ஒருத்தவங்களுக்கு இங்க ஒரு டைம் ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னா ஒரு 15 ரூபாய் வச்சுங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர 15 30 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் 900 ரூபாய் வருது. அது போல அதனால பயனடைவாங்க. அதே போல 2வது திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம், குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம். அதுல நிறைய பேர் வேலையும் செய்யறாங்க. அதே போல அவங்க குழந்தைங்களும் சாப்பிடுது, அதே போல சின்ன சின்ன குழந்தைங்க சாப்பிடுது. அது ரொம்ப பெரிய விஷயம். அடுத்தது உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் பெரிய உதவித்தொகை. பெண்களுக்கு உரிமை தொகை இல்லை, மாணவிகளுக்கு உதவித்தொகை. இதுவும் ஒரு நல்ல திட்டம், பயங்கரமான திட்டம். அடுத்து நான் முதல்வன் திட்டம். வருஷத்துக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு அந்த திறமை மேம்படுத்துதல், அதுக்காக நான் முதல்வன் திட்டம். இல்லம் தேடி கொரோனா டைம்ல எல்லாருமே வீட்டுல இருந்தாங்க, வரக்கூடாது அப்படின்னு இல்லம் தேடி, ஸ்கூலுக்கு தானே போய் படிக்கக்கூடாது, இல்லம் தேடி கல்வியை வீட்டுக்கே கொண்டு வா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், லைன்ல நிக்கணும், அப்படியா, சரி வீட்டுக்கே போ, இல்லம் தேடி மருத்துவம் எல்லாமே. உனக்கு வெளியில போய் கியூல நின்று அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கா, நீ வீட்டுக்கே போ. எந்த திட்டமா இருந்தானே மக்களுக்காக தான் நம்ம வீட்டுக்கே போலாம். இல்லம் தேடி கல்வி, அப்படி இல்லம் தேடி மருத்துவம். அதே போல கொரோனா உச்சத்துல இருந்தபோது நாடே உலகமே யாருமே அந்த கொரோனா இதுக்கு அந்த வார்டுக்குள்ளெல்லாம் போனதே இல்லை. ஆனால் ஸ்டாலின் சார் அப்படியே சாதாரணமா அப்படியே அந்த அந்த கோட்டை அது எல்லாமே போட்டுக்கிட்டு, சேஃப்டி அந்த கவச உடை அது எல்லாமே போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலே ஃபர்ஸ்ட் கொரோனா வார்டுக்குள்ள போய் பேஷண்ட் கிட்ட போய் பார்த்து வந்தவர் நம்ம ஸ்டாலின் சார் மட்டும்தான். இதெல்லாம் நான் ரொம்ப சும்படிக்கிறேன் அப்படின்னா இல்லை இருக்கிறதா சொன்னேன். நான் சொன்னது எதுனா இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் வந்து இளைஞர் அணியில இருந்தாரு. அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர், எம்எல்ஏ ஆனாரு. அடுத்தது எதிர்கட்சி தலைவர், இன்னைக்கு முதல்வர். அதே போலதான் கட்சியிலேயும் இளைஞர் அணி செயலாளராக இருந்தாரு. அடுத்தது துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு, அடுத்து செயல் தலைவராக இருந்தாரு, இன்னைக்கு தலைவர் ஆயிருக்கிறாரு. நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டாலினுக்கு நேரம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, ஸ்டாலினோட 12 கட்டங்களையும் அலசி ஆராய்ச்சாச்சு, அவரால் முதல்வரே ஆக முடியாது, அப்படி அவர் வந்து ஒரு பொம்மை, எதுவுமே பேச முடியாது அப்படின்னு மிசால கொண்டு போய் ரொம்ப கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் பீரியடு அதை அனுபவிக்கும் போது எல்லாமே ஹனிமூனுக்கு தான் போவாங்க. ஆனால் ஸ்டாலின் மட்டும்தான் மிசாலத்தை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு 1 வருஷம் வச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. ஸ்டாலின் மேலே வேறு அடியெல்லாம் சிட்டி பாபு அவர் வந்து அடி வாங்கிட்டு ரொம்ப அவர் வந்து இறந்ததா, அவர் இல்லைன்னா நான் இறந்திருப்பேன்னு சொல்லி ஸ்டாலினே எவ்வளோ இடத்துல சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம கள்ளக்குறிச்சி இஷ்யூ, ஸ்ரீமதி இஷ்யூ, அதே போல இந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்பு, இது போல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. சின்ன இல்ல, ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஆட்சின்னா அப்படியே பர்ஃபெக்டா 100% யாராலையும் கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலின் சாரோடைய ஆட்சி நல்லா தான் இருக்கு. நான் என்னாலே குறை சொல்ல முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கிற போல தோணுது. சரிக்கா, நான் இதெல்லாம் சொல்றேன். இந்த சரக்கு விஷயம் அப்படின்னா, சரக்குக்கு வந்து நான் உண்மையா சொல்றேன், நான் வந்து குடிக்க மாட்டேன். ட்ரிங்க் அந்த தம்மு தண்ணி எக்ஸட்ரா எதுவுமே எனக்கு பண்ண பழக்கம் இல்லை. அதனால அது வந்து உனக்கு பழக்கமா இல்லைன்னா என்னக்கா நான் அப்படியே பார்த்தா அது எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா மனுஷனுக்கு 1000 கவலை இருக்கும். அது நான் யாரும் போய் அப்படியே வான்னெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் குடிக்க சொல்லு. இது வந்து நான் என்கரேஜ் பண்றேன்னா அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. நான் வந்து நேரம் சொல்லிடுறேன். அது நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் புரிஞ்சுக்கங்க. எப்பயுமே ஒரு ஒயின் ஷாப் வந்து உள்ள கொண்டு போய் எப்படின்னா வயலூர்ல கொண்டு போய், இங்க சிட்டில எல்லாம் அப்படியே லைன்ல வச்சிருப்பாங்க. இங்க கிராமத்துல நம்ம சைட்ல எல்லாம் கிராமம் தானே, அந்த வயல் உள்ள கொண்டு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் அண்ணாண்ட உள்ள கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அப்பயும் பார்த்தா அவ்வளோ வண்டி அவ்வளோ ஜேன்னு நிற்கும். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல வந்து சிட்டி அந்த இது வில்லேஜுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து வெளியில வச்சிருக்குன்னு சொன்னோடனே வெளியில கொண்டு போய் வச்சுட்டாங்க. வெளியில வச்ச உடனே அந்த இடம் வந்து ஊர் மாதிரி ஆயிடுச்சு. ஊர் உள்ள வந்து சாதாரணமாயிடுச்சு. அது கூட அந்த இப்போ குடிக்கிறதெல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். குடிக்கிறது வந்து நல்லதெல்லாம் நான் சொல்லலை. ஒயின் ஷாப் இருக்கணும்னு நம்ம ஆசை இல்லை. மூடுனா நல்லதுதான். அதுக்காக கவர்மெண்ட் சொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணாம ஒயின் ஷாப்பை மூடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இதில் நம்ம இந்த மொத்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளா ஒன்று சொல்றேன். உன்னால முடியாது, உனக்கு நேரம் சரியில்லை, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நீங்க அப்படி கேட்க வேண்டியது அவன் இல்லை. போடாடே அவங்ககிட்ட பேச கூட வேணாம். ஸ்டாலின் சார் எல்லாம் அதிகமா பேசி எல்லாம் பார்க்கவே முடியாது. அப்படியே ரொம்ப சைலண்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு இருப்பாரு. ஆனா ரொம்ப ஷார்ப்பானவர். அப்படியே எல்லாருக்குமே ராசி இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே அப்படியே எதுவுமே பதில் பேசல. அதுக்கே நம்ம தமிழ்நாட்டுல இது வரைக்குமே ரொம்ப வயசான முதல்வர், வயசான பிறகு நிறைய பேர் முதல்வராக இருந்துக்கிறாங்க. 70 வயசு 60 வயசு 75 வயசு அது போல எல்லாம் முதல்வராக இருந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் முதல்வர் ஆகும் போது 70 வயசுல ஆல்மோஸ்ட் 67 வயசுல முதல்வர் ஆகிறாரு. இவ்வளோ வயசு ஆன பிறகு முதல்வர் ஆனது வந்து நம்ம ஸ்டாலின் தான். இவ்வளோ வயசான பிறகு பதவி ஆசையா இல்லை, அவருடைய உழைப்புக்கு இது கொடுத்தது வந்து ரொம்ப லேட்டாக கொடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப லேட்டாக வந்த பதவி. கலைஞரோட பையன்றதால ஆலமரத்துக்கு கீழே வந்து ஒரு செடி கூட முளைக்காது அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆலமரத்துக்கு கீழே இருக்கிறது வந்து மற்ற மரங்கள் எதுவுமே முளைஞ்சி மேலே வராது. அந்த ஆலமரத்தோட நேலே வச்சு அமைக்கிடும். அது போலதான் கலைஞரோட நேலில் இருந்ததாலே ஸ்டாலினோட பவர் தெரியல. வாரிசு அரசியல்னு சொல்ற எல்லாருமே கூட ஸ்டாலினை வந்து வாரிசு அரசியல்ல சேர்க்கவே மாட்டாங்க. மற்றபடி நீங்க யார வேணாலும் சொல்லலாம் வாரிசு அரசியலுக்கு உள்ள வருவாங்க. ஆனா ஸ்டாலின் மட்டும் வாரிசு அரசியலுக்கு உள்ள வர வாய்ப்பே இல்லை. 14 வயசுல ஆரம்பிச்சு இன்னைக்கு 71 வயசு. இவ்வளோ நாள்ல எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ஜெயில மிசால ஸ்டாலின் அரசியலுக்கு கொண்டு வந்தது வந்து கலைஞரோ அவங்க இல்லை ஸ்டாலின் ஃபேமிலியோ இல்லை கலைஞர் ஃபேமிலியோ இல்லை. ஸ்டாலின் அரசியல் கொண்டு வந்தது இந்திரா காந்தி. மிசாலை கொண்டு போய் உள்ள வச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அரசியலில் மென்மேலும் வளர்ந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா பண்றாரு. இன்னும் மென்மேலும் ஸ்டாலின் சார்
நீங்கள் நீண்ட நீடோடி வாழ வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் ஒயின் ஷாப் மூடிடுங்க. அதுக்கு எதனா ட்ரை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, ஜாதகத்தில் 12 கட்டத்துலேயே ராசி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டுக்காதீங்க. போடு தள்ளுங்க. அப்படியே இடது கையால் புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருங்க. நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கானது வந்து ஒரு இடத்துல கிடைக்கும். நம்ம லைனில் நம்ம போய்கிட்டே இருக்கணும். பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டாலினோட லைஃப். ஸ்டாலினை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட அந்த மனுஷன் நல்ல ஆள் தான்ப்பா, அவர் நல்ல ஆள் தான், இருந்தாலும் சில அவருடைய சேர்க்கைகள் சரியில்லை சொல்லுவாங்கல்ல, அது போல தான் சொல்லுவாங்களே தவிர ஸ்டாலின் வந்து இப்படி இப்படி இப்போ சாதாரணமாக சர்வே எடுக்கிறவங்க கூட ஸ்டாலினுக்கு வந்து 2% அதிகம், மற்றபடி கட்சிக்கே 4% கம்மியாக சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு வந்து 2% அதிகம் அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உண்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இப்போ மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் பெஸ்ட்டு ஒரு ரொம்ப நல்ல திட்டம். இல்லைலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு நல்ல திட்டம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் அப்படியே பொதுவாக எல்லாருக்கும் 1000 ரூபாய் அப்படியெல்லாம் இல்லை. வறுமைக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலிக்கு மட்டும்தான். அது போல் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு இவங்களுக்கு எல்லாம் உண்டு அப்படின்னு. அதனால நிறைய குடும்பங்கள் நிறைய ப்ராஃபிட் ஆகிடுது. ரொம்ப நல்ல உதவியாக இருக்குது. தேங்க்யூ முதல்வரே.